கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு பிரதி உத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? இப்படி பிறந்தது ஏன் நான் என்று கேட்க விரும்புகிறேன். நிறைய பேர் இந்த மெசேஜை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் பிறந்தேன்னு தெரியலன்னு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் இன்னும் வளர்ந்தேன்னு நிறைய பேர் தெரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் இன்னும் உயிரோட கூட இருக்கிறேன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு அற்புதம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிட்ட சீஷர்கள் எல்லாரும் ஒரு குருடனை கூட்டிட்டு போயிட்டு கேட்குறாங்களா, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செஞ்ச பாவமா இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமான்னு. ஆண்டவர் சொன்னாராம், இது இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமும் இல்லை, தேவனுடைய நாமம் இவனிலே மகிமைப்படும்படி இவன் இப்படி பிறந்திருக்கிறான். இன்னைக்கு ஏன் இப்படி நான் பிறந்தேன் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய நாமம் முன்னிலே மகிமைப்படும்படிதான் நீ இப்படி பிறந்திருக்கிறாய். ஒருவேளை இன்னைக்கு ஒரு கைகால் வராம, ஒருவேளை வீசிங் ப்ராப்ளத்தினால, இல்லாட்டி ஒருவேளை ஆட்டிசம் பிரச்சனையினால, ஒருவேளை ஃபிக்ஸ் வியாதியினால மூளை வளர்ச்சி கம்மியாகி, ஒருவேளை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம, பெண்களுடைய அந்த ஏஜ் அட்டன் பண்ணாம நிறைய பேர் இன்னைக்கு குறைவுகளோட இருக்கலாம். ஆனால் இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, தேவ நாமம் முன்னிலே மகிமைப்படும்படி நீ இப்படி பிறந்தாய். ஏன் இப்படி பிறந்தேன் நான் என்று கேட்டால் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இப்படி பிறந்திருக்கிறாய் என்று எழுதியிருக்கிறது. யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவா இருக்கிறதா? இயேசு லாசரு கஷ்டப்படும் போதே போகல தெரியுமா? இயேசு மரியாளும் மார்த்தாலும் அழும்போது போகல தெரியுமா? இந்த காரியம் தேவனுடைய நாம மகிமைக்காக நடக்கிறதுன்னு தெரிய வந்தது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர, சில நேரங்களில் அவர் நீ அழும்போது அமைதியா இருக்கிறாரா? சில நேரங்களிலே நீ கஷ்டப்படும் போது அவர் அமைதியா இருக்கிறாரா? நீ அவர் கெட்டவர்னு நினைச்சிடாத, இல்லாட்டி அவர் எனக்கு பதிலே தரமாட்டாரான்னு நினைச்சிடாத. அவர் தேவ நாம மகிமை அந்த காரியத்தில் வெளிப்படும்படிதான் லாசரே அவர் அமைதியா இருந்தாரு. உனக்கு கண் இல்லாததுக்கு போனதுக்கு காரணம் மகனே, தேவ நாம மகிமைப்பட. யோபு பிறந்த நாளையே சபிச்சானா. நிறைய பேர், நான் வாழ்றதே வேஸ்ட், நான் ஏன் இன்னும் உயிரோட கூட இருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கலன்னு சில புலம்பல் பேர் வழிகளை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். யோபு சபித்தான், அதனாலதான் அவனை ஆண்டவர் சரித்திரத்துல வைத்தார். யோபுவனுடைய புத்தகத்தின் பேரு சரித்திர புத்தகம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர, சரித்திரத்துல நீ பேர் வாங்குவேன். அதனால நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வளர்ந்தேன், நான் ஏன் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லுகிற அந்த காரியங்கள் மாறட்டும், தேவ நாமம் மகிமைப்படட்டும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீரே அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.